இப்ப நம்ம பாக்குற இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 31 சென்ட். டோட்டலா 31 சென்ட் ஃபுல்லாவே ஒரு பெரிய வீடு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி ஒரே வீடு சேலுக்கு பாக்குறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நெய்க்காரப்பட்டி ஏரியாவில் கரெக்டா நம்ம அரண்மனை, நிறைய படத்துல அந்த அரண்மனை வந்து ஷூட்டிங் வந்திருக்கும். இது வந்து நிறைய சீரியல்ல இந்த வீடு ஷூட்டிங் வந்திருக்கு. ஷூட்டிங் வீடு இப்ப சேலுக்கு கொடுக்குறாங்க. இப்ப பாக்குற இந்த ரோடு நம்ம வீட்டோட கிழக்கு சைடு ரோடு. இது ஜலமூலையில் வர்றதுக்காக இந்த பாதையை எடுத்திருக்காங்க. கரெக்டா ஜலமூலையில் உள்ள வந்ததுமே கொஞ்சம் எம்டி பேஸ் இருக்கு. பக்கத்துல ரைட் சைட்ல பாருங்க கார் நிறுத்துற பார்க்கிங் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கார் அதில் நிறுத்திக்கலாம். வெளியே நீங்க வேனு, டிராக்டர், இந்த மாதிரி லாரி எது வேணாலும் நிறுத்திக்கலாம். இதுல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கூட நடத்திக்கலாம். ஒரு 50ல இருந்து 100 பேர் உட்காந்து ஒரு மினி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான வீடு. நல்ல வாடகை வருமானத்தோட நீங்க நல்ல ஷூட்டிங் கொடுத்து ஒரு வாடகை வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி. இல்ல நம்ம சொந்த யூஸுக்கு நல்ல வீடை எடுத்து வச்சுக்கணும், பெரிய ஃபேமிலி குடியிருக்கணும், நல்ல ப்ராப்பர்ட்டி இது. உள்ள வந்து இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் இருக்கு. இதுல வந்து ஒரு போர்ஷன் இருக்கு. இது வந்து சமையல் செய்யறதுக்கு, மற்றபடி லேபர்ஸ் வந்து தங்கறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பெரிய வீட்லயும் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு கிச்சன் இருக்கு, 3 பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, அதே மாதிரி ஸ்டோர் ரூம், நிறைய ரூம்ஸ் இருக்கு. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. அந்த அளவு பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு தொட்ட மாதிரியே தான் இந்த அரண்மனை வீடு, 2 வீடு இருக்கு. அந்த நிறைய படம் சூரிய வம்சம் இந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க. இந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சீரியல் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கேரளா படம் எல்லாம் இதுல எடுத்திருந்தாங்க. அந்த ஷூட்டிங் வருமானத்துக்காக பிளான் பண்றீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி இது. வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. நிறைய ரூம்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு ரூம்ஸ் எல்லா ரூம்ஸுமே காட்டியிருக்கேன். உள்ள என்டர் ஆனதுமே இது ஃபர்ஸ்ட் ரூம். இதுல வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சனா கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரே வீடு. இந்த ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ண எல்லா காபோர்டு, டோரு, விண்டோ எல்லாமே ஒரே ஒரு பெரிய தேக்கு மரத்துல வந்து யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் சின்னதா பேஸ் கொடுத்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூம் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ஓபன் பண்ணாம இருக்கிறது வந்து ஸ்டோர் ரூம். இதுக்குள்ள வந்தீங்கன்னா இதுல ஒரு ரூம் இருக்கு. கீழே மொசைக் போட்டிருக்காங்க. அந்த கால மொசைக் நல்லா நீட்டா தெளிவா வச்சிருக்காங்க. எல்லாமே கிளீனா அந்த வுட் எல்லாம் பாருங்க பாலிஷ் பண்ணி இன்னும் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா சின்னதா ஒரு ஹால் மாதிரி ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே டோர் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு டோரும் பாத்தீங்கன்னா பெரிய ஹால், டைனிங் ஹால். இது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கூட சாப்பிடலாம். வந்தாலும் பெரிய டைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபேமிலி ஒரு 3 ஃபேமிலி இருக்காங்கன்னா இந்த ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா அருமையா இருக்கு. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதுல வந்தீங்கன்னா இதுல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. மெயினா வுட்டெல்லாம் பாருங்க அவ்வளவு நீட்டா பாலிஷ் பண்ணி அவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இதுல ரைட் சைட்ல திரும்பினீங்கன்னா அதுல ஒரு 2-3 ரூம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது கபோர்ட்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளவு பாலிஷ் பண்ணி அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நீட்டா இப்ப கட்டினா கூட இந்த அளவுக்கு தெளிவா நீட்டா கட்ட முடியுமான்னு தெரியல. அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஒரு ரூம் இருக்கு. இங்க ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டோரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த வீட்டுல இருந்து 4 புறமும் எந்த சைடு ஓபன் பண்ணி கூட வெளியே போய்க்கலாம். அந்த அளவுக்கு வென்டிலேஷன் கொடுத்து ஜன்னல் எல்லாம் கொடுத்து அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. எந்த வெயில் காலத்துல வந்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைடும் அது கருங்கல்ல காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த காம்பவுண்ட் கட்டினாலே பயங்கரமா செலவாகும். அந்த அளவுக்கு பார்த்து பண்ணிருக்காங்க. வெளியே நீங்க கார்டனிங் பண்றீங்க, செடிகள் வைக்கிறீங்களா, அதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சைடு 3 டோர் பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சைடு வந்து தெற்கு சைடு ரோட், தார் ரோடு வந்துடும். இந்த சைடும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடெல்லாம் பாருங்க நீங்க செடிகளை வச்சு கார்டன் மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா பாக்குற இந்த வால் பாத்தீங்கன்னா மேற்கு சைடு சவறு இது, அந்த சைடு ரோடு இருக்கு. வீட்டை சுத்தியுமே நிறைய இடம் கொடுத்து நல்லா ஃப்ரீயா பண்ணிருக்காங்க. மெயினா லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல லொகேஷன். அதை நெய்க்காரப்பட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏரியாவும் நீட்டான ஏரியா. இந்த ஏரியா லொகேஷன் வந்து உங்களுக்கு டேம் பாசனம் இருக்கிறனால ஏரியாவும் ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்து அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட், பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் அவுட்டர்லயும் கொடுத்துருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க.
மேலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வியூ கிடைக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் மேலே ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி வீடு கட்டுறீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏரியா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. மெயினாக லொக்கேஷனுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஏன்னா ரெகுலராக ஷூட்டிங் நடக்கிறனால லொக்கேஷனுக்காக தான் மெயினாக ஷூட்டிங் நிறைய இங்கே வந்து தங்கி ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தோட பிளான் பண்ணிக்கலாம். இது மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேற்கு சைடு ரோடு. இது அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் தெரியுது வந்து உங்களுக்கு தெற்கு சைடு ரோடு. அந்த லாஸ்ட் ஓட்டு வீடு தெரியுது உங்களுக்கு வந்து கிழக்கு சைடு ரோடு. நல்ல ஒரு 3 சைடில் ரோட்டோட நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மெயினாக வந்து லொக்கேஷன் நல்லா இருக்கும். வருமானத்துக்கு பிளான் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக வாழணும், ஒரு 2-3 ஃபேமிலி ஜாயின் பண்ணி வாழணும்னாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது. வீட்டுக்கு பக்கத்தில் மேலேருந்து பாருங்கள், அந்த ஷெட்டும் காட்டியிருக்கேன். கார் பார்க்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கனாலும் இங்கேயே நடத்திக்கலாம். அதுக்கு தனியாக அவுட்டில் டாய்லெட்டு, பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஊருக்குள்ளேயே நம்ம அரண்மனை வீட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முழு டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் சரி, இதோட ரேட் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் சரி, நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.